ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் எதுவுமே வந்துட்டு சக்திக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப சக்திக்கு எல்லாமே தெரிய வந்ததுனால, அவங்க அண்ணன்கள எதிர்த்து, "இதுக்கு மேல நீங்க உயிரோடே இருக்கக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனையும், கதிரையும் கத்தியால வெட்டுறதுக்கு இப்ப தூக்கிட்டு வராரு கத்திய. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கணும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பல பிரச்சனைகள் வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க வந்துட்டு இங்க ஒரு கூட்டம் புலம்பிட்டு இருக்கு, அங்க ஒரு கூட்டம் புலம்பிட்டு இருக்கு. எல்லாருமே இருக்கும்போது நம்ம சக்திய மட்டும் ஆளக்காணோம். எங்கடா இவரு அடிக்கடி போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. உள்ள வந்ததுமே வந்துட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நார்மலா இருக்காங்க. வீட்ல பொம்பளை ஆளுங்க யாருமே காணுமே அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்கம்மா வீட்ல உள்ளவங்க எல்லாருமே காணுமே, எங்க போயிருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது விசாரிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. "எதுக்காகம்மா இப்ப அழுவுற? சொல்லு என்னன்னு சொல்லிட்டு அழுவுன்னு" கேட்கும்போது, "இந்த மாரி உங்க அண்ணிய ரொம்பவே சீரியஸா வச்சிருக்காங்கடா. என்ன நடந்துச்சு போணுச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி சக்தி கிட்ட விசாலாட்சி சொல்ல, சக்திக்கு "என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரு ஃபோன் கூட வரவே இல்லையே" அப்படின்ற மாரி கேட்க, குணசேகரன் வந்து "ஏன் யாருக்கோ இது பண்ணா நம்ம ஏன் வந்து உனக்கு ஃபோன் பண்ணணும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னன்னா அன்னைக்கு இந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி கேட்க, வேற எந்த மாரி பேச சொல்ற சக்தி? வேற எந்த மாரி பேச சொல்ல முடியும்? அவளுங்க தான் அவ்ளோ சதி பண்ணி ஞானத்த உள்ள தூக்கி வச்சுட்டாளுங்களே அப்படின்ற மாரி குணசேகரன் சொல்ல, இதெல்லாம் சரி வரான்னு சொல்லிட்டு போயிட்டு ஜனனி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு ஜனனி? ஈஸ்வரி அன்னைக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "சக்தி அண்ணி ரொம்ப சீரியஸா இருக்காங்க சக்தி. சுயநனவு கூட இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அதுவும் தர்ஷினி பித்து புடிச்ச மாரி இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெர்ல சக்தி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு "என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற ஜனனி?" அப்படின்ற மாரி சக்தி கேட்கறதுக்கு நம்ம ஜனனி இருந்துகிட்டு, "ஆம் கண்டிப்பா வந்து உங்க அண்ணன் தான் எதாவது பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்துட்டு தர்ஷினி அடிச்சு சொல்றா. எனக்குமே அந்த மாரி தான் டவுட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில டாக்டர் வந்து ரிசல்ட் சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து நான் சொல்றேன் சக்தி எது அப்படின்ற மாரி ரொம்பவே வந்துட்டு சக்தி யோசிக்கிறாரு. உண்மையிலுமே வந்து நம்ம அண்ணன் தான் அந்த மாரி பண்ணியிருப்பாங்களா? ச்சே ச்சே மத்தவங்கள வேணா கொலை பண்ண நினைப்பாங்க. ஆனா வந்து கட்டின பொண்டாட்டி யாரு கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. சரி நம்ம அண்ணன்லாம் அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்ற மாரி சக்தி வந்து ரொம்பவே நம்புறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ப குணசேகரன் மூஞ்ச பார்த்தா ஏதோ திருட்டு பையன் மாரியே இருக்குது. ஏதோ பண்ண மாரியே. அதனால வந்துட்டு இப்ப டாக்டரும் வந்து ரிசல்ட் சொல்றதுக்காக வர்றாங்க. வந்தா டாக்டர் மூஞ்சிலே ஒரு பதற்றம் தெரியுது. ஜனனிக்கு பயம் வருது. "என்னடா இது டாக்டர் இப்படி ரிசல்ட்ட பார்த்து பயந்துட்டு இருக்காரே!" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு டாக்டர்?" அப்படின்ற மாரி நம்ம போய் ஜனனி கேட்குறாங்க. அப்பதான் வந்து டாக்டர் சொல்றாங்க, "நான் எத்தனையோ கேஸஸ் பார்த்துக்கிறேன்ம்மா. ஆனா இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லம்மா" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். ஏற்கனவே பதட்டமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் சொல்றத வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க தான் இங்க உள்ளதிலே போல்டா இருக்க மாரி தெரியுது. நீங்க தான் இத ஹேண்டில் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்க டாக்டர். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் வந்து டாக்டர் சொல்றாங்க, "இது வந்து தானா நடந்ததோ, இல்ல ஒரு அட்டாக்கோ அந்த மாரி எதுவுமே கிடையாதும்மா. அவங்க கைய வச்சு யாரோ ரொம்ப ஃபோர்ஸா வந்து நெரிச்சிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இவ்ளோ பெரிய வந்து பிரச்சனை நடந்திருக்கு அவங்களுக்கு. அதனால தான் ரொம்பவே முடியாம போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப இது வந்து தானா நடந்தது இல்லையா? யாரோ பண்ணது தானா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாம்மா இது யாரோ பண்ணது தான். என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இது யாரோ பண்ணது தான்" அப்படின்ற மாரி டாக்டர் சொல்ல, "அப்ப நாங்க எல்லாருமே சந்தேகப்பட்டது சரிதான். அப்ப இது எல்லாத்தையும் பண்ணது குணசேகரன் தான்" அப்படின்ற மாரி ஜனனி வந்து ரொம்பவே வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ நம்ம சக்தி கிட்ட உடனடியா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு சக்திக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. சக்தி, "தர்ஷினி நாங்க எல்லாருமே சந்தேகப்பட்ட மாரி இத அவங்க பண்ணது உங்க அண்ணன் தான் அப்படின்ற மாரி நிரூபணம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எப்படி ஜனனி சொல்ற? நீ எங்க அண்ணன் தான் பண்ணாங்க" அப்படின்ற மாரி கேட்க, ஏன்னா வந்துட்டு டாக்டர் இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுமே கோவம் வந்து சக்தி என்ன பண்றாருன்னா, "அட பாவி! கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண நெனச்சுட்டானா? இதுக்கு மேல அவன் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா, கத்தி எடுத்துட்டு வராங்க குணசேகரன வெட்டுறதுக்காக. அப்பதான் கதிர் இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா, "என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "அண்ணன் தான்டா அண்ணிய இந்த மாரி பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "இருக்கட்டுமே அவங்கலாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறாங்க? சாவட்டும், செத்து போய் தொலையட்டும்" அப்படின்ற மாரி நம்ப கதிர் சொல்ல, சக்திக்கு கோவம் வந்து, "ஃபர்ஸ்ட்டு உன்ன வெட்டணும்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. உன்னால தான் வந்துட்டு அவரால தான் நீ தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க உயிரோட இருக்கவே கூடாது" அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டு சக்தி கத்தி எடுத்து வெட்ட, குணசேகரனுக்கு ஐயய்யோ! ஏற்கனவே ஒரு தம்பி ஜெயில்ல இருக்கான். இதுல இன்னொரு தம்பியும் கத்திய தூக்கி நிக்கிறான். இவனுங்கள இப்ப நம்ப பிரிச்சு விட்டா அவ்வளோதான். மொத்தமும் பிரிஞ்சு போயிடும். இத கண்டிப்பா நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க நம்ப
சக்தி கத்தி எடுத்து வெட்ட போகும்போது குணசேகரன், "சக்தி மன்னிச்சிடுப்பா, நீ எதுவும் பண்ணாதப்பா. நம்ம 4 பேர் ஒற்றுமையா இருந்தா தான்டா சரி வரும். ஒற்றுமையா இல்லைனா எதுவுமே சரி வராதுடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல அண்ணா, நான் யாரையுமே நம்புற மாரி இல்ல. நான் பட்டதெல்லாம் போதும். நீங்க எப்படி வந்து அண்ணிய இந்த மாரிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எதுவும் பண்ணல சக்தி. நம்பு. ஏன் வந்து நீ நம்பவே மாட்டேன்ற என்ன? நான் உன் அண்ணன் தானே. அப்புறம் ஏன் நீ நம்ப மாட்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு சக்தி கிட்ட வந்துட்டு பதிலே இல்ல. என் அண்ணன்றதுனால தாம்மா நான் இப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ப சக் அ சக்தி. இதுக்கு மேல வந்து இத இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு, ஏதாவது ஒண்ணு பண்ணி முடிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு, பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து பெருசா போயிட்டே இருக்கு. அப்ப அதுக்கேத்த மாரி தானே நடந்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நீங்க வந்து அண்ணிய நீங்க தான் இந்த மாரிலாம் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு, "இல்ல, இல்ல, இல்ல நான் இது பண்ணல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னவோ நீங்க தான் பண்ண மாரி தெரியுதுண்ணா அப்படின்ற மாரி ஓப்பனா பேசிறாரு நம்ம சக்தி. இது எல்லாத்தையும் கேட்ட குணசேகரன், "உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எத வச்சு உங்கள நம்ப சொல்றீங்க? என்ன நம்பிக்கை குடுத்துருக்கீங்க நான் உங்கள நம்புறதுக்கு?" அப்படின்ற மாரி சக்தி கேட்குறாங்க. அந்த இதுக்கு வந்து பதிலே கிடையாது நம்ம குணசேகரன் கிட்ட. ஏன்னா வந்துட்டு சக்தி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி, ரொம்பவே வந்து பொறுமையா தான் இருந்தாங்க. ஆனா, இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதால, ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா மாறிட்டாங்க. இதனால பல பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம சக்திய பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு குணசேகரன். "எப்புட்றா இவன் வந்து இந்த மாரி மாறுனான்? இவன விட்டுறவே கூடாதே!" அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா, அப்படி நடக்கிற மாரி தெரியல. ஏன்னா வந்துட்டு, சக்திய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால, ரொம்பவே வந்து மோசமான இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காரு குணசேகரன். எப்படியாச்சும் வந்து சக்திய மறுபடியும் என் பக்கம் இழுக்கணும். அப்படி இல்லன்னா என்னென்ன நடக்கும்னே தெரியலையே! அப்படின்ற மாரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்ட குணசேகரன் என்ன பண்றாருன்னா, "சக்தி நான் சொல்றத கேளு. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நீ இல்லன்னா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். அண்ணா நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி நாங்க முக்கியமோ, அது மாரி தானே நான் அண்ணிக்கு நீங்க முக்கியம், உங்களுக்கு அண்ணி முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் நீ பேசாத. நான் அவள எப்பவோ வெறுத்துட்டேன். இதுக்கு மேல வந்து அவ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாரி முடிவுக்கு வர்றாங்க. இதனால நம்ம சக்தி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்துட்டு அண்ணன அண்ணி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா வந்து இது எதுவுமே வந்து நடக்கிற மாரி தெரியல. ரொம்பவே வந்துட்டு மோசமா பண்ணிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஆனா வந்துட்டு குணசேகரன் வந்து இங்க நம்ம ஈஸ்வரி அடிபட்டு கிடக்கும்போது அங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. சாப்பாடு போட சொல்றாங்க, ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாரு. ரொம்ப கொண்டாட்டமா இருக்காரு. அவருக்கு தான் ரொம்ப ஜாலியா இருக்குது. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தம் வேற கேட்குதுல்ல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்ட போட்டுட்டு போங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை வரட்டா?